முதல் மார்க் வாங்கிய கோயிலா அவர்களுக்கு சத்ரபதி குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
போகிறேன். ஸ்ரீ சத்ரபதி வீர சிவாஜி மகாராஷ்டிரம் என்னும் இடத்தில் 19/2/1630 பிறந்தார். இவர் தந்தையார் போன்ஸ்லே, இவர் தாயார் ஜிஜாபாய், இவர் ஆசிரியர் தாதாஜி கொண்டதேவ். இவர் 1633ஆம் ஆண்டு சாகாஜி தர்யாகானை வென்று சிவனேரிக்கு திரும்பியிருந்த வேளையில் குழந்தை சிவாஜி துடிப்புமிக்க சிறுவனாக வளர்ந்து விட்டதை கண்டு அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சிறுவன் சிவாஜி தனது தாயார் ராமாயண மகாபாரத இதிகாச கதைகள் சொல்லும் போதெல்லாம் ஆர்வத்துடன் கேட்பான். அந்த இதிகாச கதைகளின் நற்கருத்துடன் சிவாஜியின் இதயத்தில் ஆழப்பதிந்து அவனை வசீகரித்தன. ஒரு நாள் தமது தந்தையை உற்று நோக்கிய சிவாஜி விஜயநகரத்தை போன்றதொரு இந்து ராஜ்யத்தை மீண்டும் உருவாக்க முடியாதா என்று கேட்டார். சாகாஜி தமது இளம் புதல்வனை நோக்கினார். பின் இதே கேள்வியைத்தான் உனது தாயாரும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்றதொரு விருப்பம் எனக்கும் இருக்கிறது. ஆனால் கஷ்டங்கள் அதிகம். நாம் மிகவும் வெறுப்படைந்திருக்கிறோம். நாடு முழுவதும் முஸ்லிம் ராஜ்யங்கள் பரவி இருக்கின்றன. நமது சொந்த மக்கள் அவைகளின் கைப்பாவைகளாக இருக்கிறார்கள். நாம் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம் என்றார் சிவாஜியின் தந்தை. அதற்காக நான் முயற்சி செய்வதில் உங்களுக்கு ஆட்சேபனை ஒன்றுமில்லையே. சாகாஜி மைந்தனின் கருத்தை பற்றிக்கொண்டு இல்லவே இல்லை மகனே. ஆனால் ஆபத்துகளை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். எதனை இழக்கவும் நீ சித்தமாக இருக்க வேண்டும் என்றார் சாகாஜி. சரி என்று உறுதி கொண்டார் சிவாஜி. சிவாஜியின் கண்களில் இப்போது புதிய நம்பிக்கை ஒளி வீசியது. சிவாஜி தான் நிறைவேற்ற துணிந்த காரியத்துக்கு உறுதியாக போராடக்கூடிய இளம் வாலிபர்களை தேர்ந்தெடுத்தோம். அவர்களுக்கு பல பயிற்சியையும் அளித்தார். செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அரங்கமாக ரோகிதேஸ்வர் ஆலயம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒரு புனித நாளில் மாணவர்கள் சேர்ந்த சிறிய படை ஒன்று வாழும் கேடயமும் ஏந்தி ஆலய முற்றத்தில் தலைவணங்கி கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தது. அப்போது சிவலிங்கத்திற்கு அபிஷேகத்தை துவக்கினார். அர்ச்சகர் சிவாஜி சபதியில் கரம் குவித்து தலைவணங்கி நின்று கொண்டிருந்தார். அப்போது தமது வாள் எடுத்து தமது விரல் ஒன்றை சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த சிவாஜி உறுதி தோய்ந்த குரலில் இந்து சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நமது வாழ்வை அர்ப்பணிக்க சபதம் ஏற்றார். அவரை பார்த்து மற்றவர்களும் சபதம் ஏற்றனர். முஸ்லிம் தலைவனான அவுரங்கசீப் இந்து கோவில்களை தரைமட்டமாக்க உத்தரவிட்டார். அதை கேட்ட சிவாஜி இனிமேல் நாம் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று உத்தரவிட்டார் என்று எண்ணி ஆவேசமாக உறுதி கொண்டார் நம் சிவாஜி. இதே போன்று இந்து சமயத்துக்காக பாடுபட்ட சத்ரபதி வீர சிவாஜியை போல எம்முடைய சமய வகுப்பு மாணவர்களும் அவர்களை பற்றி பின்பற்றி வர வேண்டும். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த ஜாலான மக்களே, இன்றைய தினம் சத்ரபதி சிவாஜியினுடைய சமய குழந்தைகள் அமைதியாக இருந்ததை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 10வது ஆண்டினுடைய இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பள்ளி குழந்தைகளே, அதுவும் நமது சமயப்பு குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கு. உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லுவேன், கதை சொல்லுவேன், கவனிங்க. என்ன நல்ல கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா சமயப்பு இல்லையா? உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்ல முடியாது சமயப்புல கதைகள். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. முன்னால அப்பா அம்மாவுக்கு குறைய வேலை இருந்தது, நல்ல கதைகள் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்பா அம்மாவுக்கு கதையும் தெரியாது, சொல்லி கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. அலப்பறம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா நம்ம வீட்லேயும் விருந்தாள் உண்டாச்சு. கோடை விடுமுறைகளில் அவங்கள சமாளிக்கணும். தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, சோப்பு போடுறது, அயன் பண்ணுறது, ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி குழுக்கள் அந்த அவருடைய அன்பர்கள்லாம் பெற்றோர்களுக்கு நன்றி சொன்னாங்க. எப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை இங்க அனுப்புவதற்கு நன்றின்னு சொல்றாங்க. ஆனா பெற்றோர்கள் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா பெற்றோர்களுடைய பொறுப்புகளை இந்த சமயப்புல நிறைய நல்ல கதைகள் விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. எப்படி ஒரு குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உருவாக்கணும்னா நல்ல செய்திகள் அந்த குழந்தைகளுக்கு காதுல போய் இளமையிலே கிடைக்கணும். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்குள்ளாடி அந்த கதைகள் விஷயங்கள் கிடைச்சாத்தான் அந்த பையன் நல்ல ஒரு
எண்ணம் உள்ளவனாக, உறுதி உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக வரும். இதுலதான் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு. சுவாமி விவேகானந்தருடைய குரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குழந்தைகளை பண்புள்ள குழந்தைகளாக, ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளர்க்கணும். அப்படி வளர்த்தா அந்த குழந்தைகளுக்காக நீ செல்லம் சேர்த்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் பண்பும் ஒழுக்கமும் இல்லாத குழந்தைகளாக நீ உருவாக்கி விட்டால் அந்த குழந்தையினால் அந்த செல்வம் அழிபட போவது உறுதி. பெற்றோர்கள் இதுல என்ன அப்படின்னா, பாராட்டுகள் வந்து நாம் சத்ரபதி சிவாஜி குழுக்கள் உள்ள அன்பர்களை பாராட்டணும். ஏதோ ஒரு நல்ல காரியம், நம்ம நல்ல விஷயங்கள் இந்த ஊர்ல நடக்கு, அதுவும் மாதாளப்பட்டியில் இந்த கோயில்ல நடக்கு, அது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா நம்ம இளைஞர்களையும் அதுவும் நம்ம சமுதாய மக்களை கட்டி இழுத்து கொண்டோம்னா பெரிய கஷ்டம். அதுவும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்த பெர்மிஷன் கேட்கணும். ஒவ்வொரு சூழ்நிலையில இருந்து அவங்க எல்லாருமே நல்ல தொழில் உள்ளவர்கள். இதுக்குன்னு அவங்க வந்து ஆண்டு முழுவதும் சிந்தனை பண்றாங்க. ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு நாள் சமயம் நடத்துறாங்க. அதுக்குன்னு அந்த குழந்தைகளை உருவாக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு 10 வருஷம். அன்னைக்கு ஒரு குழந்தைய பார்த்தேன், நீ 6 வருஷமா சொல்லி கொடுப்பியாமான்னு சொன்னேன். இல்ல ஜி, நான் 10 வருஷம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது சமயத்துக்கு போனா சில பேருக்கு நம்ம பிள்ளைகள் மார்க் வேணும்னு டியூஷனுக்கு அனுப்புறாங்க. சில பேர் என்ன பாருங்க, அன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல பையன் பஸ்ல வந்தான். எங்கடா போயிட்டு வரேன், கராத்தே போயிட்டு வரேன். எந்த ஊரு, எங்க போட கராத்தே போயிட்டு வரேன், சொரண்டையில அப்படின்னா. அந்த பையனுக்கு ஊரு லட்சுமிபுரம். கராத்தே சொன்னையிலிருந்து படிக்காங்கன்னா மாசம் எவ்வளவுன்னா 500 ரூபாய். அதே மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் வீட்டில இருந்து இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று கத்துக்கிடணும்னு எங்கேயாவது அனுப்பிடுறாங்க. எங்கேயாவது அனுப்பும்போது அவன் எந்த மாணவர்கள்ட்ட சேர்றான், ஒழுக்கம் உள்ளவர்கள்ட்ட சேர்றான். இப்ப சமீபத்துல ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துனாங்க. அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அந்த ஆர்கிடெக்ட்ஸ் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு அந்த சிந்தனையை செலவழிச்சிருப்பாங்க. இந்த கோல் வச்சு ஒரு 5-10 பையங்க அந்த கோலாட்டம் பண்றது. அதாவது பஸ்ல நின்று கவனமா நின்றுன்னா சொன்னா நிக்க மாட்டான். ஆனா 2 கோலையும் தலையில விடாம ஒரு சின்ன பையன் 2 பையன் உள்ள ரவுண்டுல வர்றான். கொஞ்சம் எச்சரிக்கையா என்னன்னா தலையில தான் அடி விழும். இதை நம்ம ஆட்டத்தை வெறுமனே ரசிக்கிறது மட்டுமல்ல, அந்த கோலை அவன் பயிற்சி பண்றதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பான், எவ்வளவு எச்சரிக்கை, அவனுடைய மனநிலையை எவ்வளவு. இதே மாதிரி தான் இந்து தர்மத்தினுடைய விஷயத்தை கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். விரதத்தை கடைபிடிக்கிறது கஷ்டம், நம்மளை ஒழுங்குபடுத்துறது கஷ்டம், காலையில் எந்திக்கிறது கஷ்டம், எந்திரிச்ச உடனே சூரிய வழிபாடு செய்யறது கஷ்டம். அதே மாதிரி வெள்ளி செவ்வாய்க்கு புலால் உண்ணாம இருப்பது பெரிய கஷ்டம். அதே நேரத்தில் வெள்ளி செவ்வாய்க்கு